மூக்குத்தி அம்மன் 2 நயன்தாரா இல்ல த்ரிஷாவ அம்மனாக்கும் ஆர்.ஜே. பாலாஜி. ஆர்.ஜே. பாலாஜி இயக்கி நடித்த மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாக நடித்தார் நயன்தாரா. அந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். எந்த ஊரில் அம்மன் ஹேர் கலர் எல்லாம் செய்திருக்கிறார் என படம் பார்த்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆர்.ஜே. பாலாஜி இயக்கி நடித்த மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாக நடித்தார் நயன்தாரா. அந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். எந்த ஊரில் அம்மன் ஹேர் கலர் எல்லாம் செய்திருக்கிறார் என படம் பார்த்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இந்த முறை மூக்குத்தி அம்மனாக நயன்தாரா அல்ல மாறாக த்ரிஷாவை நடிக்க வைக்கப் போகிறாராம். பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு கோலிவுட்டின் நம்பர் 1 நடிகையாகிவிட்டார் த்ரிஷா. முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து வருகிறார். அப்படி இருக்கும்போது அவர் மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் நடிப்பது ஆச்சரியமில்லை. த்ரிஷாவுக்கு அம்மன் வேடம் பொருத்தமாக இருக்கும். நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் ஆர்.ஜே. பாலாஜி என்கிறார்கள் ரசிகர்கள். முன்னதாக மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாக நடிக்குமாறு அனுஷ்காவிடம்தான் முதலில் கேட்டிருக்கிறார் பாலாஜி. ஆனால் அனுஷ்கா டைம் கேட்கவே அந்த வாய்ப்பு நயன்தாராவுக்கு சென்றது. இந்நிலையில் 2வது பாகத்தில் த்ரிஷாவை நடிக்க வைக்கிறார் ஆர்.ஜே. பாலாஜி. தற்போது த்ரிஷா தன் கெரியரின் உச்சத்தில் இருப்பதால் அவரை பாலாஜி அணுகியிருப்பார் என பேசப்படுகிறது. த்ரிஷாவை மூக்குத்தி அம்மனாக பார்க்க ரசிகர்கள் ஏற்கனவே ரெடியாகிவிட்டார்கள். த்ரிஷா தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் நடித்து வருகிறார். உலக நாயகன் கமல்ஹாசன் ஹீரோவாக நடித்து வரும் தக் லைஃபில் அவருக்குதான் த்ரிஷா ஜோடியாக நடிக்கிறார் என ரசிகர்கள் நினைத்தார்கள். ஆனால் கமலுக்கு அல்ல மாறாக சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் த்ரிஷா. விண்ணை தாண்டி வருவாயா கார்த்தியும் ஜேசியும் மீண்டும் சேர்ந்து விட்டார்கள். அவர்களை சேர்த்து